கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம கடகராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாம். ஓம் முருகப்பெருமானே போற்றி, ஓம் முருகப்பெருமானே போற்றி, ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி. நீங்களும் மனதார இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றத்திற்கு இந்த காலகட்டம் கூட ஒரு ஆரம்பமா இருக்கலாங்க. இந்த நேரத்துல குழப்பம் இருந்தாலும் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அன்பு, வேலை, பணம் எல்லாத்துலயுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க போகுதுங்க. முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கண்டிப்பா முழுமையா பாருங்க. உங்களுக்கு தெய்வீக அறிகுறிங்க. சனி பகவான் கடகராசிக்காரர்களை தடுத்து நிறுத்தி இதுவரைக்கும் கொடுத்த கஷ்டங்களுக்கு பதிலா இனி நல்ல வாழ்க்கையை தரப்போறாரு. கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 138 நாட்கள் ராஜ வாழ்க்கை மற்றும் பொற்காலம் வரப்போகுதுங்க. இந்த வீடியோல சனி பயிற்சியால கடகராசிக்கு ஏற்படக்கூடிய பலன்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். கடகராசிக்காரர்களே, இந்த நேரத்துல உங்களுக்கு எந்த தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்குதோ அதை மனதார நீங்க வேண்டிக்கோங்க. வாழ்க்கையில தடைபடுறது போல இருந்த கவலைகள் எல்லாமே விலக போகுதுங்க. உங்களுக்கு பின்னால ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்யுது. அது உங்க இஷ்ட தெய்வமான முருகனோட அருள் தாங்க. கடகராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச முருகனோட பெயரை எழுதுங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நல்லதுமே நடந்ததே இல்லையேமா. பாசம் வச்சு ஏமாற்றியதுல அழிஞ்சு போன ராசி தான் நம்மளோட கடகராசி. அன்புக்கு அடிமையான கடகராசிய கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாங்க. சொந்த உறவுகளே நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கும். கடகராசிக்காரர்களை சனி பகவான் தடுத்து நிறுத்த போறாரு. இது நாள் வரைக்கும் கஷ்டம் கொடுத்ததற்கு தானும் ஒரு காரணம் அப்படின்னு சனி பகவான் இனி நல்ல வாழ்க்கைய உங்களுக்கு தரப்போறாருங்க. சனி பகவான் கடகராசிக்காரர்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் கொடுக்க போறாரு. இதன் மூலமா சுப பலன்கள் கிடைக்க போகுது. கடகராசி அதிர்ஷ்ட ராசியா மாறப்போகுது. நிதி ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. சனி பயிற்சி அப்படிங்கிறது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நிகழ்வுங்க. அஷ்டம சனி முடிஞ்சாலுமே இது நாள் வரைக்கும் கடகராசிக்கு நல்லது நடக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது மாதிரிதான் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அடுத்த 138 நாட்கள்ல கடகராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கைய நல்ல வகையில மாத்திக்கலாம். பணவரவு அதிகமாக போகுது. நிதிநிலை வலுவா இருக்கும். பயணங்கள் மூலமா பணவரவு கிடைக்க போகுது. தொழில் ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நல்லா இருக்க போறீங்க. எதிரிகள் தீங்கு செய்ய முடியாம விலகி ஓடி போயிருவாங்க. அரசியல்ல இருக்கவங்களுக்கு ஆளும் கட்சி கிட்ட இருந்து ஆதரவு வரும். வருமானம் அதிகமாகும். தன்னம்பிக்கை தைரியத்தோட செயல்பட போறீங்க. வருமானம் அதிகமா கிடைக்கிறதுனால நீண்ட நாள ஆசைகள் நிறைவேறும். வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது போன்ற கனவுகள் நனவாக போகுது. எல்லா விதத்திலையுமே மரியாதை அதிகரிக்க போகுதுங்க. வியாபாரத்துல கூட்டு முயற்சிகள் செஞ்சா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கடகராசியோட ஒட்டுமொத்த கஷ்டங்களுக்கும் மாற்று மருந்து கொடுக்கிற மாதிரி வாழ்க்கை செல்வ செழிப்போட இருக்க போகுதுங்க. எல்லா காரியத்திலையுமே வெற்றிகள் கிடைக்க போகுது. சேமிப்புகள்ல ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களை முதலீடு செய்யுங்க. திட்டமிட்ட காரியங்கள் சரியா செயலாற்ற போகுதுங்க. கடினமா உழைச்சு லாபத்தை பார்க்க போறீங்க. சொத்து விவகாரங்கள்ல இருந்த விலகங்கள் விலக போகுது. சமுதாயத்துல உயர்ந்த பதவிகளை பெற போறீங்க. உடன்பிறப்புகள் உங்ககிட்ட இணக்கமா செயல்பட போறாங்க. சின்ன முதலீட்டுல கூட பெரிய வெற்றியை காண போறீங்க. ஆதாயம் தரக்கூடிய தொழில்களை தொடங்க போறீங்க. தொழில உள்ள புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்க போறீங்க. தொலைவுல இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுக்கும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள போறீங்க. உடல் உபாதைகள் விலக போகுதுங்க. எதிர்பாராத பயணங்களால அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற போறீங்க. வேலையில கடினமா உழைச்சாலும் குற்றம் குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க இன்னி குறை சொல்ல முடியாது. சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியசாலியா நீங்க இன்னும் விளங்க போறீங்க. வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல எந்த ஒரு குறையுமே இருக்காது. கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா கூட்டாளிகள் கிட்ட ஆலோசிச்சு முதலீடு செய்யணுங்க. சந்தையை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி விலையை நிர்ணயிச்சு லாபத்தை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல்வாதிகள் எல்லாரையும் அரவணைச்சு போவீங்க. கட்சி மேலிடத்துல உங்களுக்கு கனிவான பார்வை இருக்குதுங்க. உங்களோட கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பாங்க. அரசு அதிகாரிகள் உங்களை அரவணைச்சு நடக்க போறாங்க. உங்களோட செல்வாக்கு தொண்டர்கள் மத்தியில உயர்ந்து நிக்க போகுது. கலைத்துறையில இருக்கவங்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் ஏற்பட போகுது. பாராட்டும் மனமும் உங்களுடைய உள்ளத்தை உற்சாகப்படுத்தும். சக கலைஞர்கள் நட்பா பழகுவாங்க. அவங்களால புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செஞ்சுக்குவீங்க. சோம்பலுக்கு இடம் கொடுக்காம வரக்கூடிய வாய்ப்புகளை ஒன்னொன்னா பயன்படுத்த போறீங்க. பெண்மணிகள் இல்லத்துல மகிழ்ச்சி காண போறீங்க. கணவர்கிட்ட இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. உங்களினுடைய கனவுகள் எல்லாமே படிக்க போகுது. புதுசா ஆடை உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. மாணவ மணிகள் வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறதை தவிர்த்துட்டு
பழைய தவறுகளை எடுத்துட்டு புத்துணர்ச்சியோட பாடங்களை படிக்க முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா உங்களால தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். சனி பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பலவிதமான நன்மைகளை அள்ளி வழங்க போறாரு. வலுவில்லாம இருந்த நீங்க இனி வலுவா செயல்பட போறீங்க. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட போகுது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா வரப்போகுது. ராகு கேது குரு கிரகங்களால ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்க போகுது. முன்னோர்களினுடைய ஆசையினால திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்க போகுது. பொருளாதாரம் சிறப்பா இருக்க போகுதுங்க. ஆனா தேவையில்லாம ஜாமீன் கையெழுத்து போடுறது கூடவே கூடாது. பெண்களுக்கு குடும்பத்துல அன்பும் அக்கறையும் கிடைக்க போகுது. திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரப்போகுதுங்க. சோர்வு நீங்கி துடிப்போட செயல்பட தொடங்க போறீங்க. எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். புதிய வேலை கிடைக்க போகுது. சோம்பல் சலிப்பு இது எல்லாமே நீங்க போகுது. பித்ரு ஆசீர்வாதத்தால பெரிய பிரச்சனைகள் எதுவுமே உண்டாகாது. வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரப்போகுதுங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கி நிற்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுது. தொழில முன்னேற்றம் ஏற்பட போகுது. சனி பகவான் நல்லதை அடுக்கடுக்கா செய்ய போறாருங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க போகுது. பணவரவு அதிகரிக்க போகுது. சனி பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நீடித்திருக்கவும் கஷ்டங்கள் வராம இருக்கவும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய ஆலயத்திற்கு போயிட்டு சனி பகவான் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை சொல்லிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போகுங்க. உங்களினுடைய எண்ணம் போலவே உங்களினுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டும்தான் நடக்கும். இதுவரைக்கும் உங்களை வேண்டான உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் ஒன்னொன்னா நடக்க போகுதுங்க. உங்களினுடைய வாழ்க்கையில நல்லது எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களினுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. அடுத்ததா கடகராசியில இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இனி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையுது. காலபுருஷனுடைய 4வது ராசி லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அன்பான குணம், தன்மையான குணம். இவங்கள மாதிரி யாருமே அன்பா இருக்க முடியாது. குடும்பத்து மேல நிறைய கேரோட லவ்வோட இருப்பாங்க. இதுதான் கடகத்தோட ஸ்பெஷலி. எல்லாத்துலயும் எந்த ஒரு விஷயத்திலையும் தப்பே பண்ண மாட்டாங்க. தன்னம்பிக்கையை எப்பவுமே விட மாட்டாங்க. யாரு சொன்னாலும் கேட்பாங்க. ஆனா கடைசி முடிவு எடுக்கிறது கடகமா தான் இருக்கும். தன்னம்பிக்கையோட ஓடிக்கிட்டே இருப்பாங்க. விடாமுயற்சி விஸ்வரூபம் எடுக்கும் அப்படிங்கிறத கடகம் முழுசா புரிஞ்சு உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது, அதாவது அந்த 2026ஓட குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாமா? கடக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதி சந்திர பகவான் அப்படின்னு சொல்றோம். அந்த ராசி மேல குரு பகவான் உச்சம் பெறுறாரு. கடகத்துலதான் உச்சம், அதாவது கடகத்துலதான் குரு உச்சமே பெறுவாரு. அப்போ கடக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானம். பூர்வ புண்ணிய ஜென்மத்தினுடைய தெய்வீக தொடர்புகள், மகான்களினுடைய தொடர்புகள், தொட்ட குறை தெய்வ வழிபாடுகள், இது எல்லாமே ரோகாதிபதியா வர்ற கடன் எதிரி, நோய்க்கு வழக்குரியவரா 9க்குரிய பாக்கியாதிபதியா வர்றதுனால அந்த பாக்கியஸ்தானம் அதிகமா இவங்களுக்கு பலன் தரக்கூடிய அமைப்புல இருக்கு. ஆக கடகத்துல எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் குரு அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க கடமைப்பட்டவரா இருப்பாரு. காரணம் குரு பகவானினுடைய பூரணமான அனுகூலத்தை பெற தகுதியானவர்கள் கடகராசிக்காரர்கள் அப்படின்னு நிறைய பேரு மகான்கள், சித்தர்களினுடைய வழிபாடுகள், அவர்களினுடைய ஜீவ சமாதி, அவர்களினுடைய ஜீவ ஐக்கியம், அவங்களினுடைய பிறப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கடகத்திற்குள்ளதான் பெரும்பான்மையா நடக்கும். ஆக கடகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்திரனுடைய அம்சம் மட்டுமல்ல, குருவினுடைய உச்சம் பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அந்த காலச்சக்கரத்திற்கு 4ஆம் வீடு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மனிதனுடைய வீடு, மனை, வாகனம், இது எல்லாவற்றிற்கும் மேலா மனுஷனா அவ உருவெடுப்பதற்கு காரணமே அந்த தாயினுடைய முழு அமைப்பு. யோகம், பாசம், கருணை, இது எல்லாமே அந்த கடகத்தை சொல்லக்கூடிய ஒரு ராசியா இருக்கு. எல்லாரையுமே அனுமதிக்கக்கூடிய ஒரு மனசு இருக்கிறது. நிறைய மன ரீதியான போராட்டங்களை கடகராசிக்காரங்க சந்திச்சுட்டு இருந்தாங்க. அஷ்டம சனி நடந்த காலகட்டங்கள்ல இப்போ அஷ்டம சனியும் அவங்களுக்கு நிவர்த்தியான ஒரு வருஷமா 2026ல முழுமையா உட்கார்ந்துருக்காங்க. அது திருக்கணிதப்படி ஒரு வருஷம் முடிஞ்சிருந்தாலும் கூட வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு அஷ்டம சனி விடுபட்டதா சொல்லப்படுது. அப்போ கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அஷ்டம சனி விடுபட்ட இந்த வருஷத்தினுடைய அந்த மத்தியில 2026 ஜூன் மாதத்துல 9ஆம் தேதி இரவு 1:50 மணிக்கு திங்கட்கிழமை சரியா அந்த 1:50க்கு குரு பகவான் மிதுனத்தை விட்டு உங்க ராசி மேல ஜென்ம குருவா உச்சம் பெற போறாரு. அதுல 9 மாதங்கள் அந்த உச்ச குருவினுடைய அமைப்பு இருக்கும் பொழுது அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி கடகத்தை விட்டு சிம்மத்திற்கு அதிசாரமா போய் திரும்ப 24 ஜனவரியில சிம்மத்தை கடகத்திற்கு மறுபடியும் வருவாரு. அப்போ கூடுமானவரை ஒரு 9 மாதங்கள் அந்த குருவனினுடைய உச்ச குரு உச்ச அமைப்பு உங்களுக்கு கிடைச்சிருது. அந்த அதிசாரம் இடையில போயிட்டு வந்தாலுமே ஓராண்டு இருக்கக்கூடிய குருவினுடைய அமைப்புகள்ல ஒரு 9 மாதமாவது உங்களுக்கு முழுமையான பலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.
ஆனா ஜென்மத்துல குரு வராத ஐயா தன்னோட பாடல்ல சொல்றாரு, ஜென்மத்துல குரு வந்தபோது கோதாண்ட பாணி வீரன் கொற்றவனே குடியேறி போகச் செய்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ராமபுரான் வனவாசம் போனது இது எல்லாமே ஜென்மத்துல குரு வரும்போதுதான். அதுக்கப்புறம் தேவையில்லாத அரசர் பயம், மன்னர்களால, அதாவது மன்னர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்க விஷயத்துல சில தண்டனைகள் ஆட்படுது, தேவையில்லாத கெட்ட பேரெல்லாம் உருவாகுது. அது இதனாலதான் கடகராசியில அப்படின்னா படிப்புல ஒரு நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணிய பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வீக இடத்துல ஒரு வீடோ இடமோ பொருளோ அமைக்கணும், அந்த இடத்துல ஒரு வழக்கு இருந்தது, அந்த நிவர்த்தி ஏற்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த வருஷத்துல அந்த திருமணமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா குருவினுடைய பார்வை 5ஆம் இடத்தை பார்த்து புத்திரஸ்தானத்தை கொடுக்கும் அப்படின்னா களத்திரப்பாகவும் நல்ல வலுவா இருக்கும். ஏற்கனவே திருமணம் முடிந்தவர்களுக்கு நல்ல தாய்மை அப்படிங்கிற ஒரு அமைப்பை பெறணும் அப்படின்னு சொன்னா, ஆண்கள் நல்ல ஒரு தகப்பனார் அப்படிங்கிற அந்த உயர்வு பெறணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு குருவினுடைய பார்வை ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ குருவோட பார்வை 5ஆம் இடத்தை பாக்குது. கடகத்திலிருந்து நேர் பார்வை அப்படியே மகரத்தை அந்த 7ஆம் இடத்தை குரு பார்ப்பாரு. அந்த 7ஆம் இடம் தான் பார்ட்னர்ஷிப். ஒரு காதலை 5ஆம் இடத்தை குரு பார்த்து அது வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளை நீர்க்கக்கூடிய ஒரு தன்மை, நீண்ட காலமா தடைப்பட்ட திருமண வாய்ப்புகளை நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம். 2, 7, 9ல வரும்போதுதான் 11ல வரும்போதுதான் வியாழ நோக்கம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு சொன்னாலுமே 7ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் சரி, 7க்கு உடையவரை குரு பார்த்தாலும் சரி, இவங்களுக்கு திருமண அமைப்புகள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 7க்குடைய சனி பகவான கடகராசிக்கு 7க்குடையவனா லக்னத்திற்கு என்ன அப்படிங்கிறது சுய ஜாதக லக்னத்தை பொறுத்து மாறும். உதாரணமா இப்போ மிதுன லக்னம் கடகராசி அப்படின்னா மிதுன லக்னத்திற்கு 7க்குடையவர் குருவா வருவாரு. அந்த மாதிரி அந்த லக்னத்திற்கும் 7க்குடையவனை குரு பார்க்கும்போது இவங்களுக்கு திருமண அமைப்புகளை நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். பேச்சுவார்த்தை சடனா முடியும். நீண்ட காலமா தடைபட்டு அதை பேசி நின்னுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பார்ட்னருக்கு இடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், தொழில் பார்ட்னருக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நிவர்த்தி விடவும், 2 குடும்பங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சம்பந்திங்களுக்கு நட்பு நாள் பிரிந்த தம்பதிகள் திரும்ப ஒண்ணு கூடுவாங்க, பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்ப வருவாங்க. நீண்ட காலமா கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனையில இருக்கவங்களுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும். அதே மாதிரி எதிர்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல குறையும். எதிரிகள் சரணாகதி அடைவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்கள் உருவாகும். நட்புகள் புதிய வருகையால உங்களினுடைய உயர்வுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தொழில் முயற்சியில நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமல்லாம புதிய நெட்வொர்க் கான்ட்ராக்ட், நான் இதை தரேன், நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறுதலான சப்போர்ட் சிஸ்டங்கள் இவங்களுக்கு அமையும். தொலைதூரமா போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். பொதுவா சனி பகவானினுடைய வீட்டை சராசரி அப்படின்னு சொல்றோம். மகரத்தை கும்பத்தை ஸ்திர ராசி அப்படின்னு சொல்றோம். ஒரு சரா ராசியில நின்று உச்சம் பெறக்கூடிய குரு ஒரு சரா ராசிய மகரத்தை பார்க்கும்போது வெளிநாட்டுல போய் பிழைக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கடைசி நேரத்துல வேலையை விட்டுட்டு ஊருக்கு போலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் எனக்கு கூப்பிட்டு சில ஆர்டர் எல்லாமே வருது, சில வாய்ப்புகள் எல்லாமே வருது, ஒரு தொழில சில விஷயமா போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த இடத்தை அபிவிருத்தி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். 2.5 வருஷ காலமா அஷ்டம சனியில முடங்கி போயிருந்த கடகராசிக்காரர்களுக்கு அந்த முடக்கத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு குரு பகவானினுடைய ஒரு பார்வையா இந்த கடகத்திற்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கறது அருமையான ஒரு அமைப்பையும் கொடுக்குது. ஏன்னா கடகத்திற்கு பாக்கியவான் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களினுடைய பூர்வ புண்ணியத்தை பார்க்கிறாரு. 9க்குடையவன் பூர்வ புண்ணியத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 5க்குடைய செவ்வாயும் கடகராசிக்கு நல்ல நிலையில இருந்தா நிலப்புலன்கள், பூமி, விவசாயம், தோப்பு துறவு அத்தனையுமே இவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். விவசாய நிலம் வச்சிருக்கவங்களுக்கு விவசாயத்துல நல்ல ஒரு செழிப்புகள் உண்டாகும். பள்ளிகள்ல படிக்கக்கூடிய கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே மனத்திடம் உருவாகும். மன அழுத்தம் நீண்ட நாட்களா ஆட்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தத்துல இருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். மனசுல உட்கார்ந்து இருக்கிறதுனால திடகாத்திரமான சிந்தனைகளை கொடுப்பாரு. மன தடுமாற்றத்தை மட்டும் கடகராசிக்காரர்கள் செயல்படுத்திடக்கூடாது. மனம் திடமா இருக்கிறதுக்கு இறை வழிபாடுகளை மேன்மைப்படுத்தும் போது கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இறை வழிபாடு மேம்பட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இந்த குரு பயிற்சினால நடக்க போகுது. வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. நீடித்த செல்வம் நிலைத்த புகழும் பெற்று வாழ்க.